இதுதான் அந்த பாட்டி. பாருங்க எவ்வளோ வயசாச்சு. முன்ன சைக்கிள் வச்சுருந்தாங்க, இப்போ ஸ்கூட்டர் வச்சுருக்காங்க. என்னமோ பண்ணுறாங்க. இந்த வயசு பிள்ளைங்க நம்ம மாரி வயசு பிள்ளைங்க தான் வீட்டில் ஏக்கோனை தட்டிட்டு படுத்து கிடக்குறோம். அவங்க பாருங்க என்னமோ உரம் வச்சு கொண்டு போகிறாங்க. ஃபுல்லாக உழைப்பாளி பாட்டிங்க. அன்றைக்கி ஒருத்திங்களை பார்த்தேன். நான் கண்டிப்பாக அடுத்த டிப் ஷூட் பண்ணுறேன். அவங்க இடுப்பில் நான் இன்னொரு பாட்டி நான் பார்த்தேன். அவங்க இதோ வந்து பாட்டி தான். இன்னொரு பாட்டி பார்த்தேன். அவங்க இடுப்பில் பெல்ட் கட்டியிருக்காங்க. அது கூண் வளைஞ்சிருந்துருமா. ரொம்ப வயசாகிடுச்சு. நான் அந்தமாரி அவங்க கூண் வளைஞ்சிருச்சு நினச்சேன். கடைக்கு தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அங்கே நான் 2-3 டிப் பார்த்துட்டேன். பசார் போகும்போதே மார்க்கெட் போகும்போதே அடுத்த டிப் நான் அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு கூசியை பேசலாம். ஏன்னா நேற்று ரொம்ப இமோஷனலாக ஒன்று பேசினேன். ரொம்ப பேர்கிட்ட இப்போ நான் பேசுகிறதில்ல. நான் ஒதுங்கி நிற்கிறேன். அது எனக்கு கிடைச்ச வலிங்கள் தான் அப்படி சொல்லுவேன். மற்றபடி என் பிள்ளை நேற்று நிறைஞ்ச கேட்டேன், நீங்கள் ஏமா இதாக இருக்கீங்க? அப்போ நான் சொன்னது இந்த ட்ராக் ஐடி கூட அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைடா அது எனக்கு பிள்ளை மாரி. நான் கல்யாணம் பண்ணி அனாதை மாரி அங்கே நிற்க மாரி இந்த 2 பேர் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு அந்த கவலை மறக்கிற மாரி. அதனால தான் நான் நல்லது செய்யணும்னு தான் நான் அதை பண்ணேன். சம்டைம் நம்ம ஜோக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஓவராக காமெடி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரி தான் நம்ம நினைக்கிறேன். அன்றைக்கி கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிள்ளை மாரி. நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்கணும் தானே ஆசைப்படுவோம். இல்லை நம்மளை நியாயப்படுத்துறதுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிரச்சனை பண்ணி விட்டு அது ரொம்ப தப்பு இல்லை. அப்புறம் நீ எப்படி அதை இவ்வளோ நாள் அது கூட பழகிறது நம்பிக்கை தருவாங்கல்ல. அதனால தான் நான் ஒன்றுமே பேசலை. நானே ஒதுங்கிட்டேன். நல்லா இருக்குன்னு. அதுதான் நேற்று அவங்க கூட கேட்டால். இன்னொன்று நம்ம பிக் பாஸ் கூட கேட்பார், நீயா யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்க, நீ போய் பேச அப்படி தான் சொல்லுவாங்க. யாரும் எனக்கு சொல்லிலாம் கொடுத்ததில்லை. எனக்கு அதான் சொன்னேன், ரோசமும் பாசமும் பிச்சுக்கிட்டு வரும். அதுதான் என்னோட பிரச்சனை. எல்லாத்துலேயும் அளவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த பிக் பாஸ் அடிக்கடி அதான் சொல்லுவார், கொஞ்சனா ஓவராக கொஞ்சம் பிரச்சனைனா ஓவராக கொண்டு வந்துடுறேன். எல்லாத்துலேயும் அளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் லைஃப்பில். அது இந்த லெசனை நீங்கள் கற்றுக்க மக்களே. அது முக்கியமாக நம்ம செஞ்சே ஆகணும். அதனால தான் பிக் பாஸ் கரெக்டாக இருந்துக்குவார். யாரும் அவரை தேடி போக மாட்டாங்க. என்னை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு கடைசியாக என்னை வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப வழியாக இருந்துச்சு. மற்றபடி அது என்னோட பிள்ளை மாரி. என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 10 வயசுலேருந்து என் கூட இருக்குது. இன்னொன்று நம்மளை அப்படி ஒரு ஆள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கு புதுசாக வராங்க. நம்மளுக்கு ரொம்ப மன வலி எடுத்துடுச்சு. அப்புறம் அவங்க கூட நம்ம பழகம் இதெல்லாம் என்ன எண்ணத்தை வச்சு நம்ம பழகும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு கவலையான எண்ணம் கெட்ட எண்ணத்தில் தானே நம்ம பழகுவோம். அது ரொம்ப தப்பு இல்லை. இப்போ அடிக்கடி சொல்லுவார், நான் ஒரு டேபிள் டாக் உட்கார வச்சு பேசி உங்களெல்லாம் சேர்த்து வைக்க போகிறேன்னு நான் சொன்னேன். அது காலம் பதில் சொல்லுவாங்க. சம்டைம் நம்மளுக்கு ஆத்திரமோ கோவமோ கொஞ்சம் டைம் கொடுக்கணும். காலம் மாற தான் எல்லாம் மாறிடுறாங்க. நான் மட்டும்தான் இன்னும் இப்படியே இருக்கேன், செருப்படிப்பட்டுக்கிட்டே. இப்போ நம்ம சொன்னமே, இப்போ இந்த கதையை வச்சு தான் நம்ம ஒரு கோசையை பேச போகிறோம். என்னன்னா இல்லை மாரி தானே சொன்னேன். சரி என்ன இப்படி சொல்லிட்டாங்க அதுக்குன்னு சொல்லி நான் பிரச்சனை கூட நான் ஒதுங்கிட்டேன். அது எப்படி பார்த்தாலும் எனக்கு பிள்ளை மாரி தான். எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழகினால எனக்காக ரொம்ப அசிங்கமும் பட்டிருக்கு. என் சொந்தத்துலேயே என்ன பண்ணுறது, அவங்க நேரம் அப்படி. நான் என்ன பேசலான்னு இருக்கேன்னா, இந்த கல்யாணம் பண்ணுறாங்களே, கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் உள்ள டிப்ஸ். சில பேர் இப்போ உள்ள முட்டாளுங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பிள்ளையை செல்லமாக வளர்க்குறேன்னு வீட்டு வேலை கூட செய்ய விடாமல் ஆக்கிறாங்க. ஆக்கிட்டு அப்புறம் நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி போனோன்னா அவங்களுக்கு பெரிய இடியே வீட்டு வேலை செய்கிறது. அப்புறம் இன்னொன்று ஆம்பளை பையனுங்களை ஓவராக நீங்கள் வளர்த்து விட்றீங்க. எல்லாம் கை மேலே தண்ணியிலேருந்து சாப்பாடு வரைக்கும் கொடுப்பீங்க. திடீர்னு கல்யாணம் பண்ண பிறகு அதே எதிர்பார்ப்பு பொண்ணு மேலே வைப்பான். அப்புறம் அந்த பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு அது ஒரு பெரிய இடியாக போயிடும். இந்த தப்பு யார் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். எங்கேயாவது ஆரம்பிச்சது? நீங்கள் ஆம்பளை பிள்ளையை செல்லமாக வளர்த்தது இப்போத்தீங்களோட தப்பு. அவருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது மருமக தப்பு கிடையாது, உங்கள் தப்பு. அதேமாரி பிள்ளை வீட்டு வேலை செய்யலைன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வேலையை செஞ்சு சொல்லி கொடுத்துடணும். இது அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா இது செஞ்சே ஆகணும். அது சட்டம்லாம் கிடையாது. இது ஒரு பேசிக் திங். நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம். ஏன்னா அப்புறம் அங்கே போய்ட்டு வீடு கூட்டு மூவ் பண்ணால் அதுங்களுக்கு அடி விழுந்த மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைங்க என்னடா வீட்டு வேலை செய்ய சொல்கிறாங்க, அவங்களுக்கு அது அதிசயமாக இருக்கும். ஆனால் அது அந்த நார்மல் வாழ்க்கை. அது அதேமாதிரி பையனங்களை ஓவராக செல்லமாக வளர்த்துட்டு அப்போ போய் பொண்டாட்டிகிட்ட சோறு போட்டுவானா அது மூலிக்க இவன் ஏன் நம்மள சோறு கேட்குறான்னு சின்ன நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையை அதில் கோசையை பேசுவோமே. அது நினைக்கிற 2 எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளை பற்றி பேசணும்ல, நம்மளையும் நம்ம வீட்டில் உள்ள ஆளை வச்சு தான் நான் எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இப்போ சக்தி பிறந்து 2 மாதத்துலேருந்து போகுது. 1.5 வயசில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் அது சாப்பிட்ற சாப்பாடு அதான் டப்பை பேக்கிலேருந்து எடுத்து வைக்கணும், திறக்கணும், அது சாப்பிட்ணும், போய்ட்டு சிங்கில் வச்சு கழுவி வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு கையெல்லாம் டிஷ்யூ எடுத்து வாயெல்லாம் தொடச்சிட்டு போட்டுட்டு அவங்க இடத்துல உட்காரணும். அப்புறம் கூட்டுறது, அப்புறம் அந்த க்ளீன் அப் பண்ணுறது, துடைக்கிறது, சமைக்கிறது, துணி மடிக்கிறது எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம நல்லா இருக்கிற 20 கல்யாணம் பண்ணுற வயசில் பிள்ளைங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கலன்னா யாரு மேலே தப்பு சொல்லுங்கள்? அப்போ அந்த கண்ணங்கண்ணமாக அறிய வேண்டியது நம்ம பிள்ளையா அதை பற்றிங்களா சொல்லுங்கள்? கேள்விக்கு மட்டும்தான் பதில். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு.
அப்புறம் அங்கே போயிட்டு வேலை வச்சுட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க அழுவதான் செய்யும். நீங்கள் காட்டக்கூடாததெல்லாம் காட்டியிருக்கீங்க அவங்களுக்கு. ஆமாம் தானே, உண்மையாக பொய்யாடி சொல்லுங்கள். இதே தான் வந்து ஆம்பளை பையனுங்களும் அப்படி தான். அவனை ஊட்டி ஊட்டி வளர்ப்பீங்க, செல்லமாக வளர்ப்பீங்க. அந்த காலத்தில் உள்ள பேரண்ட்ஸ் வந்து அநியாயம் மோசம் தரமா. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க. பெத்த பிள்ளைக்கு நீ இன்னொருத்த வீட்டுக்கு போக போறேன்னு நம்ம மதிக்க கூட மாட்டாங்க. வந்து ஆம்பளை பிள்ளைன்னா அந்த மாதிரி பார்த்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பொம்பளைங்களை தான் அவ்வளோ சீப்பாக நினைப்பாங்க, பொத்தி பொத்தி பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த ஆம்பளை பையன்களுக்குலாம் இருக்க கை மேலே கொண்டு போய் கொடுப்பாங்க. தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கை மேலே அவங்களுக்கு பிடிச்ச மரத்தெல்லாம் ஒளி வச்சுட்டு நம்மளுக்கு மிச்சம் மீதியே தான் போடுவாங்க. இந்தமாரி எல்லாத்தையும் கையிலேயே சர்வ் பண்ணி சேவ் பண்ணி ஆம்பளை பையனை நல்லா பொத்தி பொத்தி வளர்த்துட்டீங்க. கல்யாணம் பண்ணி போனோடனே திடீர்னு அதே பையன் வந்து பொண்டாடிக்கிட்ட போயிட்டு சோறு போட்டோன்னா அது முழிக்கும். ஏன்னா அந்த பக்கெட்டு வந்து வேலை செய்ய கற்றுக் கொடுக்கல, எல்லாம் கை மேலே அதுக்கு போச்சு. இப்போ இந்த பக்கெட் வந்து நீங்கள் ஆம்பளை பையனை இப்படி வளர்த்துட்டீங்க. அப்போ அவங்க கேட்க மாரி வந்து அது முழுக்க என்னடா வித்தியாசமாக இருக்குது நம்ம வாழ்க்கை அப்படின்னு. அந்த பக்கெட்டு அது யோசிக்க என்னடா ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு பிரச்சனை அங்கேயே ஆரம்பிச்சிடும். கல்யாணம் பண்ணி கடனை கட்டுறாங்களோ இல்லை, பிரச்சனை வந்து ஏற ஆரம்பிச்சிடும். பேங்க்கில் டிபாசிட் சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. பத்தாவதுக்கு இங்கிட்ட அங்கிட்ட சேர்ந்து குத்தி விடுறதுல வந்து அதிகாரம் பண்ணுறது ரொம்ப. என் மகளுக்கு இதை பண்ண அது பண்ணி இது பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல வந்து அதிகாரம் பண்ண பண்ண அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அந்த அதிகாரம் வந்து நீ பெருசா நான் பெருசான்னு தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா இன்னும் கோவத்தை வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சு 100வது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். அது கண்டிப்பாக அப்படிதான் நடக்கும். முக்கால்வாசி வந்து இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். சுற்றி இருவீங்க, நோண்டி வருது, கூசுறோம், இந்த மாதிரி ஒன்றுமே நீங்கள் கற்றுக் கொடுக்காம அங்கே போனோன்னா அதுங்களுக்கு அது புதுசாக தெரியும். இதெல்லாம் என்னடா நம்மளை இப்படி செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லி அங்கேயே அதுங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இன்னொன்று தெரியுமா மக்களே, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி இப்பெல்லாம் பிறக்குது பாருங்களேன், நம்ம பிறந்த கையில் நம்ம கையில் ஒரு பெரிய பாரம் வந்துருச்சுன்னு பயம் எடுத்துரும். சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னடா நம்ம ஒரு சுமையை சுமக்கிறமே, இதுக்கு மேலே நம்ம ஒத்த ஆளு கிடையாதா, எல்லா பொம்பளைக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்கும் பாருங்க. மொதல் பிள்ளை பக்கம் மீதி என்னடா நம்ம ஒண்டிமா இங்கே போக முடியாது, ஒண்டிமா இங்கே போக முடியாது, நம்ம போகும்போது இதை கூட்டிக்கிட்டே போகணுமா, நம்ம கூட ஒரு சும கூட வந்துருச்சான்னு எல்லா பத்திங்களும் அதுதான் டிப்ரெஸ். ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. அந்த வயசு சயின்ஸ் விளையாடுறதுல அது நம்மளே அறியாம அது அங்கே வரும். அதுதான் நம்மளோட உணர்ச்சிகள். அப்போ அந்த கட்டத்தில் வந்து சில பேர் புரிஞ்சுங்க இருக்காங்க. சம்டைம் என்னோட சிஸ்டர் லோலாம் சொன்னாங்க இந்த டைமில் இது நடக்கும், ரொம்ப அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. சாவர வரைக்கும் நம்ம என்ன பேசுனாலும் அந்த சயின்ஸு வயசு எல்லாமே நம்ம கூட விளையாடும். அதை புரிஞ்சுக்கிறீங்க வந்து அதை ஏற்றுக்கலாம். அதனால தான் நம்ம பிள்ளை பார்த்தானே நம்மளுக்கு அப்படி தோணுச்சா, நம்ம மனசுலாம் பாரமாக இருந்துச்சா. பக்கத்தில் உள்ளவங்க வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணலைன்னா அவங்களுக்கு இன்னும் வலி கூட இருக்கும். நான் எனக்கு கிடைச்சதை நான் ரொம்ப பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த பிள்ளை போகிறதால எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இன்னும் நம்ம ஒரு பெரிய சுமையை சொந்தட்டோமோ அப்படின்னு. சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பயம் வரும். அதே தான் கல்யாணம் பண்ண பிறகு ஏன்டா எல்லாமே அழுகுறாங்க. என்னோட தங்கச்சி எங்க அம்மாலாம் ஒரு 2 வாரம் மணிக்கு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னும் எதுக்கு அழுகுறாங்க, நம்ம தான் டெய்லி பார்க்க போறேன். ஆனா என்னைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு வீட்டில் போய் தூங்குறோம்ல, இது நம்ம வீடு இல்லையா, நம்ம வேற வீட்டில் இருக்கமான்னு 1 மாசம் மேல அழுந்தேன் நான். அந்த மாரி ஆளு. அப்புறம் தான் எனக்கு அந்த அழுவாச்சே வந்துச்சு. அதுவும் வந்து டிப்ரெஸ் தான். அதுவும் வந்து டிப்ரெஸ் தான். ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. நீதானே நீதானே நடலாவும் கூட நானே, எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட நானே. ஏன்டா நம்ம இன்னொரு வீட்டில் எந்திரிக்கும், அது ஒரு பெரிய வலி தருமா. அந்த டைமில் இந்த வலி, அப்புறம் பையனை தப்பாக வளர்த்துருப்பீங்க, நீங்கள் பிள்ளையை தப்பாக வளர்த்துருப்பீங்க. வளர்த்து 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 இதெல்லாம் அவங்களால ஒத்துப்போக முடியல. ஏன்னா லவ் பண்ண மாதிரி இந்த பிரச்சனைலாம் அவங்க பார்க்கப்பட்டாங்க கண்ணால். கல்யாணம் பண்ண பிறகு தான் இந்த பிரச்சனைலாம் வெளியே வெடிச்சு வரும். ஏன்னா ஏற்கனவே அந்த ஸ்பெஷல் பிள்ளைங்க வந்து நார்மல் பிள்ளைங்களோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த பயத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்லி சொல்லி நம்ம வளர்க்குறோம். நம்ம அதுக்குன்னு இன்னொரு வீட்டுக்கு போக போகிறோம், வீட்டு வந்து அப்படிலாம் சொல்லாதுங்க, நாசுக்காக சொல்லுங்க. இந்த அடிப்படை வேலை இது நம்ம தான் செஞ்சாகணும். ஒரு ஆள் இப்போ ஒரு ஆள் துணி துவைச்சா ஒரு ஆள் அஞ்சரி கழுவாங்க, ஒரு ஆள் மங்கிஜ மக்கள் மகன், ஒரு ஆள் சமைப்பாங்க, எல்லாம் பங்கு போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. இப்போ எதுவுமே நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்காம கல்யாணம் பண்ணுறது அதுதான் அவங்களுக்கு பெரிய வழியாயிடுது. அவங்களுக்கு சரி பையனை வந்து பொத்தி பொத்தி எல்லாம் கை மேலே கொடுத்தாலும் தப்பு. அவங்க வேலையை அவங்க சொந்தமாக செய்ய சொல்லுங்க. ஸ்பெஷல் பிள்ளைங்கள ஸ்பெஷல் பிள்ளைங்க 1.5 வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போ அவங்களையும் இவங்களையும் வச்சு பார்த்தா நம்ம ரொம்ப தப்பாக தோணல. நம்ம பற்றிங்க ரொம்ப தப்பு பண்ணுறது தானே. எனக்கு இப்போ தான் தோணுது. நானே கொஞ்ச நாள் வீட்டு வேலை செய்யாம தான் இருக்கேன். நானே வீட்டு வேலை ஒழுங்காக செய்ய மாட்டேன்னா வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்ப
வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. எடிட் பண்ணுறதில்ல. அன்றைக்கி ஸ்டார் ரூம் சுத்தம் பண்ணேன், அதான் கடைசி. நாளைக்கு செய்வேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானே உருப்படி இல்லாமல் இருக்கேன். ஸோ தெரிஞ்சு இதை ஷேர் பண்ணிக்கோங்க, அது தப்பே கிடையாது. இப்போ சம்டைம் வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுற போகிற பிள்ளைங்க 25 வயசு எல்லாம் ரத்தம் துடிக்கும், அந்த சயின்ஸில் சொல்லியிருக்காங்க தானே, அவங்க அந்த 50 வயசு வந்தானே நம்மளுக்கு இது பண்ணும். சிலர் பார்ப்பாங்க அந்த 50-60 வயசுல இருப்பாங்க, அவங்க 25 வயசோட இன்னும் கீழே இறங்கி 10 வயசுக்கு போயிட்டு இந்த போல சிரிக்கிறாளே, கொல்லா சண்டை பிடிக்கிறாளே, கண்ணாலேயே மிரட்டுறாளே, டப்பாசு போல் வெடிக்கிறாளே. அவங்ககிட்ட போயிட்டு முட்டி மோதி நிற்பாங்க. ஓ நீ பெருசா நான் பெருசான்னு. வாழ்க்கை ரொம்ப ஆபத்தானது தெரியுமா? ஆபத்து, அதை அழகாக மாற்ற வேண்டியது நம்ம கையில் இருக்குது. பார்த்து பக்குவமாக கண்ணாடியை கொண்டு போகிற மாரி அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ ஆபத்தாக இருக்குது. இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு 1 லட்சத்துல கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு 1 மாதம் 2 மாதத்துலேயே பிரிஞ்சிடுறாங்க. அவ்வளோ பிரச்சனையோட வராங்க. அதோட இன்னும் பெரிய சுமையை அவங்க சுமக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து ஒரு பக்கம் வந்து காலம் மாற்றம் எது இருந்தாலும் வந்து இன்னொன்று வந்து இந்த அடிப்படை சின்ன சின்ன இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோமா. இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்காதது. ஏன்னா இடையில வந்து ஒரு லாயர் வந்து இந்த டிக்டாக்ல பேசியிருந்தாரு. பையன் வந்து சைவம் சாப்பிட்ற ஒரு பொண்ணு அடிக்கடி அசைவம் அவங்க சொல்லி ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஆனால் பார்க்கமே இது எப்படி தான் திங்கிறேன்னு கேட்க அதே ஒரு டிவோர்ஸ் நிலைமைக்கு போயிடுச்சான். சின்னவனு ஒரு சாப்பாடு விஷயத்தில் பாருங்க, காலம் அப்படி இருக்கு. ரொம்ப ஆபத்தானது. இன்னொன்று வந்து இங்கே சண்டை நடக்கிறது லைஃபாக அங்கே பார்ப்பாங்க. முன்னையாவது 1 வாரம் 2 மாதம் டைம் கிடைக்கும். இது எங்கள் அம்மா அப்பா சொன்னா நான் அவங்க கூட போயிருன்னு வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் உள்ளே தான் அப்புறம் ஜாலியாயிருவாங்க. மழைதான் இங்கு பொழியுது பார் நீ புன்னகை புரிகையிலே, தேன் மழைதான் கண்ணில் வழியுது பார் நீ தரிசனம் தருகையிலே. நீரோடை பாய்வதென்ன, இது கேப் இருந்துச்சுல, அப்புறம் திருப்பி அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்புறம் 2வது பேபிக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்படிதான் அந்த காலத்துல வாழ்க்கை ஓடி இருந்துச்சு. இந்த காலம் வேற மாரி ஆயிடுச்சு. ஏன் பிறந்தாயோ லட்சுமி லட்சுமி, யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலா